தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது ரூபாய் 5000 பணம் ரொக்கமும் அதுக்குடன் பரிசு தொகுப்பும் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, எப்போ இருந்து நமக்கு கிடைக்கும் இந்த பொங்கல் பரிசு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம தமிழகரோட மிக முக்கிய திருநாள் இந்த பொங்கல் பண்டிகைன்னு கூட சொல்லலாம். கடந்த வருடம் நம்ம தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கு வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த தீபாவளியை முன்னிட்டு இந்த வருடம் பாத்தீங்கன்னா எதுவுமே தீபாவளிக்கும் கொடுக்கவே இல்லை. ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அது மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தலும் வர இருக்க நிலையில பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பா இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது நம்ம தமிழகத்துல மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரேஷன் அட்டைக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள் இந்த மாதிரியான பண்டிகை நாட்கள்ல சில பரிசு பொருட்கள் இப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த முறை 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா மினிமம் 3000 இருந்து 5000 ரூபாய் பண ரொக்கம், அது கூடவே பொங்கல் பரிசு தொகுப்புல பச்சரிசி 1 கிலோ, சக்கரை 1 கிலோ, முழு கரும்பு, வேட்டி சேலை இலவசமா, அது கூடவே கூடுதல் பொருட்களான முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு மற்றும் நெய் அடங்கிய சிறிய மளிகை தொகுப்பும் வழங்க இருக்கிறதாக அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுவும் எங்க இருந்து பார்த்தோம்னா தலைமை செயலக வட்டாரங்கள் அந்த தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. இதற்கான முழு அறிவிப்பு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதி இல்லைன்னா டிசம்பர் கடைசி வாரத்துல வெளியாகிறதுக்கான தமிழக அரசு வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா உடனே டோக்கன் விநியோகம் வீடு வீடா ரேஷன் கடை ஊழியர்களால எடுத்துட்டு தரப்பட்டு அதன் மூலமா உங்களுக்கு என்ன டைம் டேட்ல வரணும் அப்படின்ற பார்த்து நீங்க போயிட்டு ரேஷன் கடையில உங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ளலாம் வித் ரொக்க பணத்தோடன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுது. அதாவது கை ரேகை விழல இந்த மாதிரியான விஷயத்துக்கு கை ரேகையோ வைக்கப்பட்டு உடனே உங்களுக்கு அந்த பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் அப்படின்ற புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் வர இருக்க நிலையில சோ இந்த மாதிரியான அறிவிப்புகள் மக்களை கவரும் என்றதுனாலதான் இந்த பணம் கொடுக்கறதுல இருந்து அனைத்தும் செய்ய போறாங்க அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது கூடவே பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அது மக்களோட பணம் தான். ஓட்டு போடுறதுல மட்டும் நல்லா தெளிவா யோசிச்சு யாருக்கு போடணும் அப்படின்னு முடிவெடுத்து போடுங்க. சோ அதுதான் நல்லதும் கூட. இல்லைன்னா இந்த மாதிரியான விலைவாசி உயர்வு அப்படின்றது நம்ம நாளுக்கு நாள் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ற மாதிரி ஆயிடும். சோ மக்கள் அனைவருமே இத தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைத்துமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.